சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா இபாதத் செய்து கொண்டிருக்கிற பொழுது குறைஷிகள் வந்து தாக்குகிறார்கள். சஅத் இப்னு அபீ வக்காஸ் இயற்கையிலேயே ரொம்ப வலுவானவர். ஒரு அம்பு கூட அவர் வாழ்க்கையில் வீணானதில்லை. சரியாக குறிவைத்து எறிகிற ஆட்கள் படைத்தவர். சஅதை தாக்க வருகிற பொழுது சஅத் ரலியல்லாஹு தஆலா எதிரியை குத்துகிற பொழுது முதலில் இரத்தக்கரையை உருவாக்கியவர் சஅத் என்று பெருமானார் சொல்லுவார்கள். ரமுன் உஹ்ரிக பில் இஸ்லாம். இஸ்லாத்துல முதல்ல எதிரியை குறைவாக இருக்கிற நேரத்திலே அடித்து முஸ்லிம்களை ஓட விரட்டியவர் சஅத் இப்னு அபீ வக்காஸ் என்று சொல்லுவார்கள். இதற்கு பிறகுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபஸ்தக்திமா துக்மா வாந்தி அஷீரத்துக்கு அக்ரமீன். நாயகமே, இப்படி ஒளிஞ்சு நீங்கள் இபாதத் செய்வது போதாது. முஸ்லிம்கள் அத்தனை பேர்களையும் அழைத்து ஏகத்துவத்தை சொல்லுங்கள். முதலிலே உங்கள் சொந்த பந்தங்களை அழையுங்கள், அவர்களுக்கு தௌஹீதை எடுத்துச் சொல்லுங்கள் என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலிலே தன்னுடைய குடும்பத்தைச் சார்ந்த பனூ ஹாஷிமையும் பனூ அப்து முனாஃபையும் அழைக்கிறார்கள். 45 பேர்கள் வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகத்துவத்தையும் குர்ஆனையும் அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுகிற பொழுது அபூ லஹப் சொன்ன வார்த்தை பேசவே விடவில்லை. அபூ லஹப், நீ தொழுகிற தொழுகையை விட வேண்டும், நீ சொல்லித் தருகிற மார்க்கத்தை விட வேண்டும், நீ வணங்குகிற வணக்கத்தை விட வேண்டும். எங்களுடைய சக்திக்கு முன்னால் உங்களுடைய சக்தி அற்பமானது. கொசுவின் தலையை நசுக்குவதைப் போல் நசுக்கி விடுவோம் என்று அபூ லஹப் மிரட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் பேசாமல் கிடைக்கிறார்கள். சில தினங்கள் ஆகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் வந்து பெருமானாரிடத்திலே ஏகத்துவத்தை சொல்லுங்கள் என்று சொல்ல சஃபா மலையிலே நின்று கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் அழைக்கிறார்கள். இரு கூட்டத்தையும் அழைக்கிறார்கள். அழைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த மக்களிடத்திலே கேட்கிறார்கள், இந்த மலைக்கு பின்னால் எதிரிகள் இருக்கிறார்கள், உங்களை தாக்க வருகிறார்கள் என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா இல்லையா என்று மக்களை பார்த்து கேட்க எல்லோரும் ஒட்டுமொத்தமாக சொன்னார்கள், நீங்கள் அமீன், வாழ்க்கையில் பொய்யே உரைத்ததில்லை, கண்டிப்பாக நாங்கள் நம்புவோம், போருக்கு தயாராகி விடுவோம். பெருமானார் சொன்னார்கள், உங்களுக்கு பின்னால் சொர்க்கமும் நரகமும் இருக்கிறது. பின்னால் எதிரி இருக்கிறார் என்பதை நம்புகிற நீங்கள், கண்ணுக்கு தெரியாத சொர்க்கமும் நரகமும் இருக்கிறது. உங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றுவதற்காகத்தான் என்னை நான் நபி என்று சொல்கிறேன், ஏற்றுக்கொள்ளுங்கள். பனூ ஹாஷிமே, பனூ அப்து மனாஃபே, பனூ ஸஹராவே, பனூ அதியே பெருமானார் வரிசையாக அழைக்கிறார்கள். இந்த நேரத்திலே சஃபியா ரலியல்லாஹு தஆலா அபூ லஹபை பார்த்து சொல்லுவார், சஃபியா, உலகத்தில் இருக்கிற எல்லோரும், எல்லா காயின்களும், மாற்று மதத்துக்காரர்கள் எல்லாம் அவரை நபி என்கிறார்கள். நம் கபீலா